Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சரி, யூரோயிஸ்டி என்னன்னு பார்க்கலாம். யூரோயிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சப்ளைல இருந்து நம்ம செல் வந்து கொடுத்துருந்தோம், டிமாண்ட்ல இருந்து பை கொடுத்துருந்தோம். எதுக்கு டிமாண்ட்ல இருந்து பை கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மந்த்லியில் இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, மந்த்லியோட எக்ஸ்ட்ரீமில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஸ்டில் மிட்டிகேட் ஆகலை. அப்போது ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணலாம். நமக்கு 50% மார்க்கெட் மிட்டிகேட் ஆகலை. ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு எகைன் வரலாம். இது ஃபுல்லாக நமக்கு மேனிபுலேட் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி மிட்டிகேட் பண்ணுவான், இந்த இடத்துல மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு எகைன் இப்படி மேலே வந்து இப்படி மிட்டிகேட் பண்ணி இந்த ஹையை அடிச்சுட்டு கீழே போவான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. அந்த மூமெண்ட்டில் தான் இப்போ இருக்கும். ஸோ நம்ம வீக்லி வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதனால மந்த்லியில் இப்படி வருவான் அப்படின்றனால வீக்லியில் இந்த சப்ளை வந்து எடுத்திருந்தோம். ரைட்டா, ஸோ இந்த சப்ளைன்றது ரீஃபண்ட்மெண்ட். எப்படி இருந்தாலும் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்துடுவான். ரைட்டா, சரி. இப்போது நமக்கு இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரணும். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வரணும்னா மார்க்கெட் கீழே இருந்து மேலே வரணும். ரைட்டா, அதனால நம்ம கவுண்டருக்கு டெய்லி வந்தோம். இப்போ டெய்லி இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கு, அடுத்தது இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கு இங்கே. ஓகேங்களா, இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, ஆனால் இன்டியூஸ்மெண்ட்டே இந்த டிமாண்டாக தான் இருக்குது. புரியுதுங்களா, இந்த டிமாண்டு தான் ஒரு இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை அடித்தா இந்த லோவுக்கு வந்துடுவான், இந்த லோவை அடித்தா இந்த டிமாண்ட் வந்துடுவான். அதனால தான் இந்த டிமாண்ட்லேருந்து பை சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த டிமாண்ட்லேருந்து பை எடுத்துகிட்டு நேராக மேலே போயிட்டுருக்கான். எங்கே போகணும், இந்த ஹை அடிக்க மேலே போகணும். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறான், நடுவில் ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை எப்படி இருக்குன்னா இது பிஓஎஸ், இது சோச். அப்போது ட்ரெண்டான சப்ளைவாக இருக்குது. ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. ஓகேங்களா, ட்ரெண்டு செல்லில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை செல்லில் இருக்குது. ஓகேங்களா, ட்ரெண்டு செல்லில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சப்ளையில் செல் பண்ணணும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல், ஒரே ஒரு சப்ளை இங்கே இருக்குது. இந்த சப்ளையில் இருந்து நமக்கு செல் வந்து இருக்குது, இன்டியூஸ்மெண்ட்டும் இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம், அப்படி இல்லைனா மேலே போயிட்டு இந்த ஹை அடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் தான் இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இந்த 4 hour டிமாண்ட்ஸ், இந்த டிமாண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போது இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு சோர்ஸ் கொடுத்துட்டு டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்கலை. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கவுண்டர் எடுக்கலாம். எப்படி கவுண்டர் எடுத்து டிமாண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகலாம். எப்படி புரியுதுங்களா, பையில் போயிட்டுருக்கான். அதனால தான் நம்ம இந்த டெய்லியோட சப்ளைவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த சப்ளை இப்போ இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் போயிடாதா, ட்ரெண்டு செல் வந்து போயிடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, மார்க்கெட்டுக்கு இந்த சப்ளையில் லிக்விடிட்டி இல்லாமல், இந்த சப்ளையில் பவர் இல்லாமல் மார்க்கெட் வந்து இங்கே ஹையை போய் எடுத்திருக்கான். இதிலே தெரிஞ்சு நமக்கு வந்து செல்லில் ரொம்ப பவர் கம்மியாக இருக்குது. அப்போது டிமாண்டுக்கு வந்தால் பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த சப்ளைக்கு வருவோம். சப்ளை டெய்லி 4 hour ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு, நோ கன்ஃபர்மேஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் நம்ம இப்போது ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு 4 hour வரும். கன்ஃபர்மேஷன் 4 hourல மேலே பிஓஎஸ், கீழே வந்து சோச் வந்து கொடுத்துருக்கான். சோச் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பிரேக் கொடுத்துருக்கான். இந்த பிரேக் எங்கேயுமே நம்ம என்ட்ரி போகக்கூடாது, இங்கே மட்டும்தான் என்ட்ரி போகணும். கிளாஸில் பார்த்துருக்கோம்ல, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போகணும். இப்போது இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா 4 hour சப்ளை. 15 minutesக்கு நான் போகிறேன். 15 minutesல
15 மினிட்ஸில் ரீஃபர்மெண்ட் எடுக்கிறோம். இது ஒரு ரீஃபர்மெண்ட், இங்கே ஒரு ரீஃபர்மெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ரீஃபர்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணல, மேலே இருக்கக்கூடிய சப்ளைவும் மிட்டிகேட் பண்ணல. சாரி, ரீஃபர்மெண்ட்டையும் மேலே இருக்கக்கூடிய ரீஃபர்மெண்ட், கீழே இருக்கக்கூடிய ரீஃபர்மெண்ட் ரெண்டுமே மிட்டிகேட் பண்ணல. மிட்டிகேட் பண்ணாமல் நமக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எகைன் டீப்பாக உள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டீப்பாக உள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கன்ஃபர்மேஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு சப்ளை எடுக்கலாம். இங்கே சப்ளை இருக்கா? ஆமாம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது இந்த இடத்துல. ஸோ என்னோட நான் என்ன பார்க்குறேன்னா, மார்க்கெட் மேலே போயிடலாம், அப்படி இந்த சப்ளைக்கே போயிடலாம். இதுதான் ஹை ப்ராபிலிட்டி. ஓகே. ஆனால் மார்க்கெட் சம்திங் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்ளை கொடுத்துருக்கு. அதனால நம்ம இந்த சப்ளைவும் எடுத்துப்போம். இதுலேயும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். மேபி இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி ட்ரை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ்எல் ஹிட் பண்ணுறான் அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மேலே இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு செஷன்ஸ் ஓப்பன் பண்ணலாம். லண்டன் அண்ட் நியூயார்க் இந்த இடத்துல டபுள் டாப் கொடுத்துருக்கானா? ஆமாம். அப்போது இது ஹண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நியூயார்க் மிட்டிகேட் பண்ணி கீழே வரான். ஓகேங்களா? நியூயார்க் மிட்டிகேட் பண்ணி கீழே வரான். இந்த இடத்துல நியூயார்க் ஒன்றுமே பண்ணலை, நின்றுட்டான். ஏஷியன் நியூயார்க்கை ஹண்ட் பண்ணியிருக்கான். நியூயார்க்கை ஏஷியன் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. அப்போது நியூயார்க்கில் பவர் இல்லை, நியூயார்க் எந்த டிசிஷனும் எடுக்கலை. ஓகே, அடுத்து லண்டன் வரான். லண்டனும் நின்றுட்டான், கன்சல்டேஷன். நியூயார்க் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கீழே புஷ் பண்ணுறான், மார்க்கெட்டு கீழே கொண்டு வந்திருக்கான். அப்போது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரே எனக்கு சரியாக வரல, இது ஒர்க் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த இந்த ஜோனில் நான் எதுவுமே வந்து என்ட்ரி கொடுக்கல நம்மளோட டிஸ்கார்டில். அப்புறமா இந்த டபுள் டாப்பை வந்து கிரியேட் பண்ணதை பார்த்துட்டு ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த டபுள் டாப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டபுள் டாப் நமக்கு மேனிபுலேட் ஆகிட்டு இதை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும். அப்படி இல்லைன்னா எகைன் மார்க்கெட் சப்ளைக்கே போகணும், ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளைலேருந்து செல் ஆகணும். இதுதான் பிளான். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த என்ட்ரி வந்து கிடைக்குதுன்னா நான் என்ட்ரி எடுத்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணுறேன், வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றத அப்லோட் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ கோல்டு ஓகே, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்க அதே ஸ்ட்ரக்சர் தான். சரி, இப்போ மார்க்கெட் வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த டெய்லியோட சப்ளைக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே டெய்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் போகணும். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிட்டு எகெயின் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரணும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டுக்கு எகெயின் மார்க்கெட் வரணும். அப்போது மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகணும். அதனால் 4 ஹவர் எடுத்துக்கிறோம். 4 ஹவர் எடுத்துகிட்டு இந்த டிமாண்டை நான் கொடுத்துருந்தேன். இந்த டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரோம். 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் ரீஃபர்மெண்ட். 15 மினிட்ஸில் இங்கே ரீஃபர்மெண்ட் இருக்குது. ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் பிஓஎஸ் சோச், இந்த சோச்சுக்கு நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த சோச்சுக்கு இங்கே நமக்கு பை என்ட்ரி. பட் நம்ம இந்த இடத்துல பை என்ட்ரி போகலை. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து ஏஷியனில் நடந்திருக்கு இந்த என்ட்ரி. ஓகேங்களா? ஏஷியனில் இருக்குது. நம்ம ஏஷியனில் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேங்களா? இதை அவாய்ட் பண்ணிடணும்.
ஸோ இந்த இடத்துல ஏஷியனில் நடந்திருக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து பாருங்கள், பிரேக்கு லண்டன் ஓப்பன் பண்ணியிருக்கான். லண்டன் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு லண்டனில் வந்து இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அந்த லோவை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கான். ஹண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. பட் இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. கிட்ட வந்துட்டு மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஃபுல்லாக மார்க்கெட் வந்து மேலேயே வந்து போயிட்டுருக்கான். ஓகே. ஓகேங்களா? இப்போ எங்கே என்ட்ரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லண்டன் வந்து நம்ம போட்டோம் பாருங்க. இதுதான் என்ட்ரி. இப்படி பார்க்கறதுக்கு இப்படி இருப்பான். திடீர்னு மார்க்கெட் இப்படி கீழே வந்து எடுத்துகிட்டு போவான். ஓகேங்களா? நம்ம லண்டனில் போட்டோம்ல, அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி. இது கூட கிடையாது. இதுவும் பர்ஃபெக்ட் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? லண்டனில் போட்ட என்ட்ரி மட்டும்தான் பர்ஃபெக்ட் என்ட்ரி. கீழே வருவானா அப்படின்றத 4 ஹவர்லேருந்து பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் நமக்கு சப்ளைஸ் இருக்கான்னு பாருங்கள். 4 ஹவரில் நம்ம இதில் கோல்டில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போயிருந்தோம். இது எடுத்திருந்தீங்களா ப்ரோ? ஆமாம் சார். இல்லை சார், எடுக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய என்ட்ரி. மேபி 1:50 சம்திங் நம்ம எடுத்திருந்தோம். 1:57 ஆமாம். எடுத்திருந்தோம். ஓகேங்களா? இந்த என்ட்ரி பார்த்துருக்கேன். இந்த டிஸ்கால்லே போட்டுருவோம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துருவான் அப்படின்றனால தான் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து கண்டிப்பாக இங்கே தான் வரப்போகிறான். இங்கேருந்து எகைன் மறுபடியும் மேலே தான் போக போகிறான்றத அசியூம் பண்ணி இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். மார்க்கெட் வந்துட்டான். என்ட்ரி கொடுத்துட்டு நல்லா டிபி வந்து ஹிட் பண்ணியிருந்தான். ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் என்ட்ரி வந்து கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட்டை எடுக்கல. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் சரியாக கொடுத்துருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் எடுக்கல அப்படின்னா எடுப்பான் ஒரு நாள் வந்து. ஓகேங்களா? அப்போது இது சோச்சு. இந்த சோச்சுக்கு நமக்கு சப்ளை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிட்டான் அப்படின்னா இந்த சப்ளையில் நம்ம எகைன் செல் பண்ண போகிறோம். ஏன் செல் பண்ண போகிறோம்? மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல இருந்து இந்த சப்ளைக்கு பை போகலாம்னு சொல்றீங்களா? எதுக்கு இப்போ செல் சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே ஒரு பெண்டிங் கொடுத்துருக்கு. கன்ஃபர்மேஷன் எடுக்காம ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, இதுக்கு வரலாம். எடுத்திருந்தா நம்ம இந்த சப்ளை ட்ரை பண்ண வேண்டாம். இங்கே எடுக்கல, அதனால கண்டிப்பாக இதோட மூமெண்ட் இப்படியே தான் இருக்க போகுது. அப்போது இது வந்து கொலாப்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி தானே இருக்கு. மேலே பை போவான்னு பார்த்தா இங்கேருந்து செல் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாமே இங்கே செல்லுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இங்கேருந்து மறுபடியும் பை போயிடுவான். இப்படி போகும்போது மார்க்கெட்டே குழப்பி போகிற மாதிரி இருக்கும். என்னடா ஒன்றுமே புரியல, நமக்கு ட்ரேடு வரல போல இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. சும்மா எல்லா டைம் ஃப்ரேமும் ஒன்றும் இல்லை. நீங்கள் பை அண்ட் செல் பண்ணும்போது எல்லா டைம் ஃப்ரேமும் சுற்றி பார்க்கணும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல பிஓஎஸ் போடுறாங்க, சோச் போடுறாங்க, சப்ளை எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம செல் பண்ண போகிறோம்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடம்லாம் என்ன பண்ணியிருக்கு, இங்கே என்ன பண்ணியிருக்கு, இங்கே என்ன பண்ண போகுது, என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு என்ட்ரியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அப்போது இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் சப்ளை கண்ட்ரோல் எடுத்து டிமாண்டுக்கு வந்தானா டிமாண்ட்லேருந்து பை ஆகும். சப்ளை கண்ட்ரோல் எடுக்காமல் டிமாண்டுக்கு வந்தானா அது இன்னும் பெஸ்ட்டு. டிமாண்ட்லேருந்து பை ஆகும். அது நம்ம இந்த சப்ளையில் கூட நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா மேலே இருக்க இந்த சப்ளைனா டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து மூமெண்ட். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஓஐ. யூஎஸ்டி ஜேபிஓஐ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகலாம். வீக்லி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீக்லியோட இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் போகும். ஸோ டெய்லி இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், இங்கேருந்து செல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இங்கேருந்து ஃபோர்ஸாக செல் ஆகிட்டான். அப்போ மறுபடியும் மார்க்கெட் மேலே வருவானா? கண்டிப்பாக வருவான். இங்கேருந்து ஃபோர்ஸாக செல் ஆகிருக்கான். லிக்விடிட்டி இங்கே தானே இருக்குது. அப்போ அதை போய் ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வருவான். அதனால் பை வந்து பண்ணலாம். மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, பை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் எடுத்தோம். கன்ஃபர்மேஷன் பார்த்தா நமக்கு மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா, பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் சரியான டிமாண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணும்? லோவாக ஹண்ட் பண்ணும். ஓகேங்களா? லோவாக ஹண்ட் பண்ணிடுச்சு. இங்கே 2 டிமாண்ட் நம்ம ஓல்டஸ்ட் டிமாண்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். டெய்லி பழைய டிமாண்டு
4 ஹவர். இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா, இது மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிப்பான். கவுண்டருக்கு யூஸ் பண்ணிப்பான். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணுறான். டெய்லியோட ஓகே. டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஓகே. 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஹையை எடுத்தால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த ஹை எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நோ என்ட்ரி. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த டிமாண்டை விட்டுறணும். இந்த டிமாண்ட்லேருந்து தான் மார்க்கெட் போகிறோம். புரியுது சார். இல்லை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுக்கப்புறமா இந்த லிக்விடிட்டி அடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போவோம். ஸோ பை இருக்குது. ஏயுடியூஎஸ்டி நம்ம என்ட்ரி வந்து போயிருந்தோம். நம்ம டிஸ்கார்ட்லேயும் கொடுத்துருந்தோம். அது நமக்கு பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். ரைட்டா? பிரேக் ஈவன் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிருந்தான். இதில் வந்து இது பிரேக் ஈவன் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ட்ரி வந்து கொடுக்கல. ஏன் என்ட்ரி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரெண்ட் என்னன்னு பாருங்க. இதுக்கு வந்துடலாம். இது சோச்சு, இது பிஓஎஸ், இது சோச்சு. ஓகேங்களா? இது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் நமக்கு பிஓஎஸ் வந்து பண்ணலை. அதனால இந்த டிமாண்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கண்ட்ரோல் எடுத்திருந்த ஒரு சப்ளைல ரீஃபண்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து கவுண்டர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் ட்ரை பண்ணோம். அது வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட் நமக்கு எடுத்திருந்தோம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியராக இருக்கான்னு பார்க்கணும். ரீஃபண்ட்மெண்ட் ஸ்டில் ஃபெயிலியர் ஆகலை. அப்போ நம்ம செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேண்டாம். செல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நமக்கு சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபெயில் ஆகுதுன்னா நமக்கு சப்ளையில் பவர் இல்லை அப்படின்னு தான் மீனிங். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே எரைஸ் பண்ணிவிட்டு அடுத்த சப்ளை எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நெக்ஸ்ட் சப்ளை. இந்த இடத்துல ட்ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ட்ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ டிமாண்டை எடுத்து பை பண்ணுறோம். அவ்வளோதான். பர்ஃபெக்ட் டிமாண்ட் இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் நமக்கு மேனிபுலேட் ஆகிருக்கு. ஓகே, இது மிட்டிகேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, பண்ணலை. அப்போது பர்ஃபெக்ட் டிமாண்ட் இங்கே இருக்குது ப்ரோ. ஒரு நல்ல மேனிபுலேஷன் டிமாண்டு. ஓகேங்களா? அப்போது இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிமாண்ட் இருக்குது. 4 ஹவர் போகிறோம். தெரியுதுங்களா மேனிபுலேட் ஆகிருக்கிறது? ஆமாம் தெரியுது. கட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டிமாண்ட், இதை எடுத்துக்கலாம். இந்த டிமாண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஒன்று எடுத்துருந்தோம். அதுக்கு இந்த டிமாண்ட், இது வந்து எடுத்துக்கலாம். இதில் மார்க்கெட் வந்தானா ஒரு பெரிய பை இருக்குது ப்ரோ. ஸோ இங்கே கூட பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இதோட கீழே இருக்குது பாருங்கள். இதுதான் பெஸ்ட்டு. இதுதான் வந்து இன்ஸ்டியூஷனோட டிமாண்ட் இருக்காங்க. இன்ஸ்டியூஷனோட ஆர்டர் இந்த இடத்துல இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனோட ஆர்டர் இருக்குது. 15 மினிட்ஸ் போயிட்டு நம்ம வந்து செஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், யார் வந்திருக்கான்றதை வந்து பார்த்துப்போம் நம்ம சேஃப்டிக்காக. ஸோ ஒரு ஃபோர்ஸ் அடித்து அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஓகே, இப்போது நம்ம இந்த ஜோனில் லண்டன் இருக்குது அண்ட் நியூயார்க் இருக்குது. பட் இது ஒரு எம்டி ஜோனாக இருக்குது. பட் ஓகே தான், ஏஷியன் இல்லாத வரைக்கும் நோ ப்ராப்ளம். அப்போ நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இந்த ஜோனை நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனல் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் எஃப்.
இப்போ நம்ம இது பார்த்தோம் ஓகேங்களா. யூஎஸ்டிஹெஃப்ல இங்கே இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைல இருந்து தான் நமக்கு ஆக்சுவல் சப்ளை இருக்குது. இந்த சப்ளைல இருந்து நீங்கள் ஒரு என்ட்ரி வந்து எடுத்திருந்தீங்க ஓகேங்களா. அந்த என்ட்ரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளைல டெய்லி ஃபார் அவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி வந்து இருந்தது. இது வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. அப்போது இது வந்து நமக்கு இந்த சப்ளை என்ன சப்ளை அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு செல்லு ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை என்ன சப்ளை அப்படின்றது நமக்கு தெரியணும். இது ஒரு இன்ட்ராடே சப்ளை ரைட்டா. இன்ட்ராடே சப்ளைனா நமக்கு இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு இன்ட்ராடே கொடுத்துருவான். இப்போ இன்ட்ராடே கொடுத்துட்டானான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ராடே கொடுத்துட்டான். அப்போது இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது மார்க்கெட் வந்துருச்சு, இன்ட்ராடே கொடுத்துட்டான். இப்போ இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமுக்கு போக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை ட்ரை பண்ணலாம். டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ரீஃபண்ட்மெண்ட் இல்லைனாலே மார்க்கெட் வந்து சம்திங் ஏதோ பேட் ஓகேங்களா. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ரெண்டுமே கன்ஃபர்மேஷனே தரல. என்ட்ரி 15 மினிட்ஸோட என்ட்ரி ஓகேங்களா. 15 மினிட்ஸோட டிமாண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோமா. மார்க்கெட் ரெண்டு இடத்துலையுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. 5 மினிட் போவோம். ஸோ மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் பண்ணிட்டான் உடனே. இது மிட்டிகேட் பண்ணியிருக்கான், உடனே ஃபெயிலியர் பண்ணிட்டான். நமக்கு எங்கேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் தரல. இந்த இடத்துல நம்ம நோ என்ட்ரி போகலை ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் ஓகே. இருக்கு. இந்த டிமாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகலாம். ஏன்னா இதை கவுண்டருக்கு யூஸ் பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணோம். இங்கேருந்து இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு. பட் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகாமல் போயிடும். சான்சஸ் ரொம்ப லெஸ். இது இப்போது இங்கே டிமாண்ட் இல்லை. ஓகே பார்க்கலாம். இப்போ இது எதுவுமே டிமாண்ட் இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்தே ஸ்லிப் ஆகி கீழே வந்துடும் ப்ரோ. இங்கேருந்து ஸ்லிப் ஆகி மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து ஹை. மார்க்கெட் கீழே வரலாம். அப்போது நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளை மார்க்கெட் வராமலும் கீழே வரலாம். ஸோ இதுவும் வந்து ஓகே. பிளான். அப்போ டிபி வந்து இப்படி தான் நம்ம போடணும். இந்த மாதிரி போட்டுக்கணும் ஓகேங்களா. ஜிபிபிச்செஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணால், இந்த சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கலை. நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வந்திருக்கு ஓகேங்களா. டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். ஓகே இது 15 மினிட்ஸோட சப்ளை ஓகேங்களா. இங்கே இருக்கிறது 15 மினிட்ஸ் சப்ளை. 4 ஹவர் இது 15 மினிட்ஸ் சப்ளை. மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணல. இது வந்து பார்த்துக்கோங்க ப்ரோ. இந்த சப்ளை மார்க்கெட் வந்து இங்கேருந்து செல் ஆகும். நான் எப்படின்னு சொல்கிறேன். 15 மினிட்ஸ் சப்ளை. இது டெய்லியோட இங்கே இருக்கக்கூடியது டெய்லியோட சப்ளை. இந்த இடத்துல இப்போது இந்த டெய்லியோட சப்ளை ஃபெயிலியர் பண்ணிடுவான். இப்போ இந்த டெய்லியில் இதை பார்த்தா எப்படி தெரியுது ப்ரோ. இது ஒரு ஸ்விங்கு ஓகே. இந்த சப்ளை ஒர்க் ஆகிற மாதிரி தானே தெரியுது. ஆனால் இந்த சப்ளை ஃபெயில் பண்ணிடுவான். அங்கே ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து மார்க்கெட் கீழே வருவான். இப்படி போயிட்டு ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து மார்க்கெட் இப்படி கீழே வருவான். என்ன ரீசன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு 15 மினிட்ஸுக்கு ஒரு ஹிட்டனாக ஒரு சப்ளைவை இங்கே இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஒளிச்சு வச்சுருக்கான், ஹைட் பண்ணி வச்சுருக்கான் இந்த இடத்துல. புரியுதுங்களா. கன்ஃபர்மேஷனுக்கு என்ட்ரி நமக்கு இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. இந்த இடத்துல இப்போ பெண்டிங் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், பிஓஎஸும் பண்ணலை இந்த இடத்துல. புரியுதுங்களா. இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல பிஓஎஸும் பண்ணலை. சோக்கு தான் கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல சோக் இல்லை ப்ரோ. இப்போது இதுதான் வந்து பிஓஎஸ். இது மார்க்கெட் வந்து இது ட்ராப்பு பேஸ் ட்ராப்பு தான் கொடுத்துருக்கான். இது ஸ்விங்கு கிடையாது.
ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து இதை பிஓஎஸ் வந்து கொடுக்கல. அப்போது இது வந்து சப்ளை. இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து கீழே வர சான்ஸ் இருக்குது. ரீசன் நமக்கு பிஓஎஸ் கொடுக்காதனால ஸ்டில் ஸ்ட்ரக்சர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, கம்ப்ளீட் ஆகலை. அதனால் கொஞ்சம் மேலே போயிட்டு மேலேருந்து இப்போ இந்த சப்ளை வந்து இதுவும் ஒர்க் ஆகலாம், பட் இது பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இது ஒர்க் ஆச்சுன்னா இதுலேருந்து நம்ம செல் பண்ணலாம். அப்போ இந்த எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இந்த 2 சப்ளைக்கு போக போகிறோம். ஓகேங்களா? இந்த 2 சப்ளைக்கு போக போகிறோம். அதனால நம்ம பை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கீழே இருக்கான் மார்க்கெட், பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பிளான் பண்ணோம். மார்க்கெட் இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தான். அது வந்து நமக்கு டிபி போயிருந்தது. அடுத்த என்ட்ரியில் நமக்கு டிமாண்ட் இல்லை, அதனால இந்த டிமாண்டுக்கு வருவான்னு சொல்லியிருந்தேன். டிமாண்ட் இல்லாதனால இந்த டிமாண்ட் வருவான்னு சொன்னேன். டிமாண்டே இல்லாமல் மார்க்கெட் மேலே போயிருக்கான். அப்போது மேனிபுலேட் பண்ண போகிறோம் நம்மள, இந்த லோவை எடுக்க போகிறான்றது மீனிங். இந்த லோவை எடுத்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை எடுத்துட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகலாம். இங்கேயும் டிமாண்ட் இருக்குது, இதுவும் வேலிட் தான், இதில் இருந்தும் பை ஆகலாம். அப்போது மார்க்கெட் பை ஆக போகிறோம். ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, நல்ல மூமெண்ட் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் சூப்பராக இருக்குது 2 டிமாண்டுக்கும். அப்போது 2 டிமாண்ட்லேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் புரியுது சார். ஸோ இதான் வந்து மூமெண்ட். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை என்ன பண்ணியிருக்கான், நமக்கு ஃபெயிலியர் பண்ணியிருக்கானா பார்த்துருவோம் ஒன்ஸ். இல்லை இப்போது டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர், 4 ஹவரில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால நம்ம இதை வந்து இதை பிஓஎஸ் அண்ட் இதை வந்து சோர்ஸாக எடுத்துக்கிறோம். கீழே டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹையை எடுத்த உடனே இந்த பை கொடுத்துட்டேன் இந்த இடத்துல. ஆனால் மார்க்கெட் வரல, அப்படியே மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிமாண்ட். இங்கே இருக்கு பாருங்கள், இதான் வந்து டிமாண்ட். இதை அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுன்றது இதுதான். மார்க்கெட் எவ்வளோ மேலே போனாலும் திடீர்னு ஒரு நாள் கீழே வந்து அடிப்பான். ஓகேங்களா? பார்க்க தான் இப்படி இருக்கும், திடீர்னு ஒரு நாள் கீழே வந்து இப்படி வந்துட்டு இப்படி போவான், வந்துட்டு போகும்போது ஃபோர்ஸாக போவான். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 4 ஹவர் வந்துடுவோம். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்டு, இந்த இடத்துல டெய்லியோட டிமாண்ட். ஸோ 4 ஹவர், இந்த 4 ஹவர் டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்ட் இருந்தது. இந்த டிமாண்டில் நம்ம பை ட்ரை பண்ணோம், பை வரல. அதை மிட்டிகேட் பண்ணாமலே மார்க்கெட் மேலே போயிட்டான். அந்த ஒரு இது அவைலபிளாக இருக்குது. மேபி இன்டியூஸ்மெண்ட் வேணும்னா இதை அடிச்சுட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை போவோம். அது மார்க்கெட் வரும்போது நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்க்க தான் ப்ரோ இப்படி இருக்கும். இது நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹை சான்ஸ். அதுக்குன்னு இதில் நம்ம என்ட்ரியே போகாமலாம் இருக்கக்கூடாது, என்ட்ரி போகணும். என்ட்ரி கொடுத்தா ட்ரை பண்ணலாம், என்ட்ரி கொடுத்தா என்ட்ரி ட்ரை பண்ணணும் நம்ம, அதை மிஸ் பண்ணக்கூடாது. என்ட்ரி கொடுக்குதுன்னா மார்க்கெட் தான் என்ட்ரி கொடுக்குது, அது ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து பாருங்கள், ரெக்கவரே பெட்டராக இல்லை, சான்சஸ் வெரி வெரி லெஸ், ரெக்கவர் பெட்டராக இல்லை. 4 ஹவரில் இருக்கக்கூடிய இங்கே வந்து இந்த டிமாண்டை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டிமாண்டில் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது, 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில். ஓகேங்களா? ஸோ இது ஒர்க் ஆகலாம், இந்த டிமாண்ட். இது ஃபெயில் ஆகலாம், இது ஒர்க் ஆகலாம், இந்த க்ரீன் ஜோன். ஓகே, இதில் என்ட்ரி வேணாம் ப்ரோ, இது நமக்கு கொஞ்சம். இதில் நான் வந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல, வராமலே போயிட்டு
இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து நமக்கு பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இந்த பிஓஎஸ்க்கு இது வந்து டிமாண்ட் எடுக்கலாம். இது ஹண்ட் பண்ணியிருக்கான்றதை பார்த்துருவோம். இது ஹண்ட் பண்ணலை. ஓகே, இந்த பிஓஎஸ்க்கு இதை வந்து டிமாண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் இதுலேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், மஸ்ட். ஓகேங்களா? இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணணும். இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஏடிஜேபி வேண்டாம். இது வீக்லியோட இந்த டிமாண்ட் எடுத்திருந்தோம். வீக்லி டிமாண்ட், டெய்லி ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவர் கன்ஃபர்மேஷன். 4 ஹவர் கன்ஃபர்மேஷனில் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட், இது எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஃபெயிலியர். அவ்வளோதான். இது அவாய்ட் பண்ணிடணும். இதில் நம்ம என்ட்ரி கிடையாது, இதில் விட்டுறணும். அடுத்த மூமெண்ட் மார்க்கெட்டே ஏதாவது ஒன்று கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது சோச்சு. இங்கே கீழே இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, மெட்டிகேட் பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் பண்ணலை, மார்க்கெட் ஃபெயிலியர் பண்ணாமல் இருக்கான். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. இந்த ஹை எடுத்தால் ட்ரை பண்ணலாம், பட் இது எனக்கு ஹோப் இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பாருங்கள், இது ஹிட்டனாக ஹைட் பண்ணி வச்சுருக்கிற டிமாண்ட். இங்கே இருந்தால் பை போகும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அது மிட்டிகேட் பண்ணாமல் போகிறோன்னா அகைன் மார்க்கெட் மறுபடியும் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது நமக்கு இது ஃபெயில் ஆகிட்டு இது எடுக்கலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் நானே என்ட்ரி வந்து கொடுப்பேன், டிஸ்கார்டில் வந்து போடுவேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ப்ளஸ் டெய்லியில் நமக்கு இங்கேருந்து பை இருக்குது, ஒரு பெரிய பை இருக்குது இந்த சப்ளையில் இருந்து, சரி இந்த டிமாண்டில் இருந்து. அதனால இந்த சப்ளையில் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ஜெட் யூஎஸ்டியில் ட்ரை பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு என்ட்ரி கொடுத்துருந்தது, மூணுமே பிரேக் ஈவன். ஓகேங்களா? 3 என்ட்ரியுமே பிரேக் ஈவன். நமக்கு என்னென்னா லாஸ் இல்லை, லாஸ் இல்லாத வரைக்கும் நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல 3 என்ட்ரி 3 என்ட்ரியுமே பிரேக் ஈவன், நோ ப்ராப்ளம். இப்போது நமக்கு ஆக்சுவலாக எடுத்திருந்த இந்த சப்ளைவே வந்து பிரேக் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? சப்ளை பிரேக் பண்ணிட்டான். ஸோ மேலே ஏதாவது சப்ளை இருக்கான்னு பாருங்கள், மேலே சப்ளைஸ் இல்லை. ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து மேலே போக போதா அப்படின்னு பார்த்தா நமக்கு கரெக்டான டிமாண்டை மார்க்கெட் ஸ்டில் எடுக்கலை. எடுத்தால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இந்த சப்ளையும் பிரேக் பண்ணுறான்னா சும்மா அப்படி மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரலாம். அதனால் என்ஜெட் யூஎஸ்டியில் இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது பிஓஎஸ், இது சோச்சுனாலும், எக்ஸாம்பிளுக்கு இது சோச்சுனாலும் சப்ளை இருக்கணும். ஓகேங்களா? சம்திங் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த சப்ளையில் இருக்கான். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை இந்த இடத்துல. அப்போது இது வந்து டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துப்போம். நோ ரீஃபண்ட்மெண்ட். அப்போது இதிலே தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது? இதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ பிஓஎஸ் சோச் இல்லை, கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் மேலே இருக்குது. மார்க்கெட் இந்த ஹையை எடுத்துகிட்டு இப்படி வந்தானா லோ இங்கே வந்துடும். ஓகேங்களா? இங்கேருந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டெய்லி இப்படி செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? என்ஜெட் யூஎஸ்டி, யூரோ ஏயுடி நமக்கு வீக்லியோட டிமாண்ட்,
டெய்லியோட ரீஃபண்ட் 4 ஹவர் கன்ஃபர்மேஷன். ஸோ 4 ஹவரில் இந்த டிமாண்ட் எடுத்திருந்தோம். நமக்கு ஒரு பிரேக் இவன் என்ட்ரி கொடுத்துருந்தான். அது டிபி இன்ட்ராடேயில் ஒரு ப்ராஃபிட் என்ட்ரி கொடுத்துருந்தான். அடுத்தது நமக்கு டிமாண்ட் ஃபெயிலியர் வித்தவுட் கன்ஃபர்மேஷன் டிமாண்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா, நமக்கு என்ட்ரி இல்லை, டெய்லியில் என்ட்ரி இல்லை. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கான்றதை செக் பண்ணணும். நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகலை, பட் ரீஃபண்ட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்தோம்ல அதுதான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ ரீஃபண்ட்மெண்ட் டெய்லினா நம்ம எகெயின் 4 ஹவர் போகணும். எகெயின் 4 ஹவர் போயிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இப்போ எகெயின் 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது? இது பிஓஎஸ் சோச் கொடுத்துருக்கு. பிஓஎஸ் ஓகே. ரீஃபண்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணலன்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஹை இஸ் அ சோச். ஓகேங்களா, இந்த ஹை எடுத்தால் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இப்படி பை வந்து ட்ரை பண்ணலாம். ஹை எடுக்கணும், ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் ஆகாதனால. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு நம்ம எகைன் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து பை வந்து பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய ஹை தான். ஓகே, சோச் மார்க்கெட் செல்லில் இருக்குது. அப்போ சப்ளைலேருந்து செல் ஆகணும். சப்ளை இல்லாமல் செல் ஆகிட்டு இருக்கான். சப்ளை போகணும். சப்ளை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ கீழேருந்து பை பண்ணலாமான்னா பை பண்ணலாம். 4 ஹவர்லேருந்து நம்ம பை பண்ணணும். 4 ஹவரில் பார்க்குறோம், இங்கே தான் இருக்குது நமக்கு டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வந்துச்சுன்னா பை பண்ணலாம். இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தேன், அதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ண போகிறோம். டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் இந்த சப்ளைக்கு போனால் அங்கேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். இதுதான் வந்து மூமெண்ட். டெய்லி ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வரணும். இந்த டிமாண்டுக்கு, ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகணும். அப்போ நமக்கு செல் ஆகணும். எங்கே செல் இருக்குது? இந்த சப்ளையில் செல் இருக்குது. ஸோ டெய்லியோட சப்ளை 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியரில். ஓகே, 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ரீஃபண்ட்மெண்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. கன்ஃபர்மேஷன் வந்து இந்த லோ வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் வரேன் ஃபஸ்ட்டில் இருந்து. சப்ளை வந்து டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணல. 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து போகணும். ஆனால் நான் என்ன கொடுத்துருந்தேன், இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு இது ஒன்று மட்டும் தான் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல செல் இருக்குது. மார்க்கெட் இங்கே தான் எஸ்டர்டே வந்து நம்ம டிஸ்கார்டில் செல் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து காமிச்சிட்றேன். ஸோ இந்த இடத்துல செல் வந்து கொடுத்துருந்தேன் எஸ்டர்டே. ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே வரல, கிட்ட வந்துட்டு அப்படியே கீழே போயிட்டான். இப்போ வருவானான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவான், வரதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். அப்படி என்ட்ரி கொடுத்துச்சுன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அப்டேட் வந்து பண்ணிடுவேன் நம்மளோட டிஸ்கார்டில். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து என்ட்ரிஸ். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, டுடே கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செல்வகுமார் ப்ரோ, நீங்கள் தானே ப்ரோ டவுட் கேட்டீங்க? ப்ரோ ஆமா ப்ரோ டவுட் கேட்டிருந்தேன். சொல்லுங்க ப்ரோ டவுட்டு. அது ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் தான் ப்ரோ எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது இப்போ யூரோ ஜிபிபி இப்போ 4 ஹவர்ல நம்ம போறோம். ஓகே, ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா மார்க் இப்போ 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு சோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா ப்ரோ அந்த உங்களோட சோர்ஸ் வாய்ஸ் ரொம்ப கொடுக்கும்போது பிரேக் அதுக்கு முந்தின டைம் ஃப்ரேம் இப்போ 4 ஹவர்ல நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு கேக்குதா ப்ரோ கரெக்டா? கேக்குது ப்ரோ. ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு சோர்ஸ் நமக்கு கொடுக்குது. அப்படி ஓகே, கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும்னா 4 ஹவர்ல இருந்து டேக்கு போகணும். டேக்கு போய் அந்த இடத்துல ஏதாவது ஓபி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணணும். ம் அப்படிதான் அப்படி செக் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கும்போது அடிக்கடி கொடுக்குது. இதே மாதிரி நம்ம டேல ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி எடுக்கிறது, இந்த அந்த டேல தான் கரெக்டாக மார்க் பண்ணணுமா இல்லை வீக் வரைஞ்சிட்டு டேக்கு வரணுமா, இந்த மாதிரி டவுட் வந்து நிறைய குழப்பிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி கொண்டு வர்றது, நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி, நான் இதை வந்து மார்க் பண்ணுறேன். இதில் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல, யூரோ ஜிபிபியில் ட்ரேட் பண்ணுறதில்ல. இதோட ட்ரெண்ட் எனக்கு வந்து தெரியாது இப்போ. ஓகேங்களா, இதை நான் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நான் பார்க்கல. ஓகேங்களா, இப்போ நான் இங்கேருந்து நான் ஸ்ட்ரக்சருக்கு வரேன், ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் இப்படி எடுத்துக்கூடாது, சும்மா இப்படி போயிட்டு பாருங்கள். சம்திங் இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, இதெல்லாம் அப்படியே குழப்பி ஒரு ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு இதில் இருக்குது. இங்கெல்லாம் கன்சல்டேஷன் இருக்குது, இப்படி இருக்குது. சரி, இப்போ டெய்லி போவோம். டெய்லியில் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் வரல அப்படின்னா வீக்லி போகணும். ஓகேங்களா, ஆனால் இங்கே டெய்லியில் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. டெய்லியில் இங்கே ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, இது பிஓஎஸ் வந்துருச்சு. ஓகே, எஸ், பிஓஎஸ் வந்துருச்சு. அடுத்தது பிஓஎஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு டெய்லி தான் வந்து ட்ரெண்டு. ஓகேங்களா, ஓகே, இப்படி இருக்கு. ஓகேங்களா, பிஓஎஸ் பிஓஎஸ் இது கன்சல்டேஷன். புரியுதா? சோச் இந்த இடத்துல பிஓஎஸ், இந்த இடத்துல சோச். இது ஏன் சோச்னு நமக்கு தெரியணும். அப்பதான் ட்ரெண்டு கீழே போதா மேலே போதான்னு தெரியும். இது என்ன, ஏன் சோச் ஆச்சு, ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரே இன்டியூஸ்மெண்ட் இல்ல, சோ இன்டியூஸ்மெண்ட் அந்த ஸ்ட்ரக்சராவே மாத்தணும். இந்த ஸ்ட்ரக்சரே ஒரு இன்டியூஸ்மெண்டா நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அடுத்தது இங்க சோச் ஆகணும். மேல எடுத்துட்டு வந்துட்டோம், சோச் ஆயிருச்சு. ஆமா, அப்போ இடன் சப்ளை, எக்ஸ்ட்ரீம் சப்ளை, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்போ இடன் சப்ளை, இடன் சப்ளைல இருந்து நமக்கு செல் என்ட்ரி இருக்கு. ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா பார்க்குறோம், இருக்கு. 15 மினிட்ஸ் போகிறோம், நம்மளோட என்ட்ரி 15 மினிட்ஸில் இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கான். அப்போ இது ஹையாக எடுத்துக்கணும். ஃபுல்லாக ஹை வந்து எடுத்திருக்கான். ஓகே, ஹையை வந்து ஸ்டில் எடுக்கல.
அப்போ கன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு? இந்த லோல இருக்கு. சரிதா? ஆமா. சரி. இந்த லோ எடுக்குது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஏதாவது ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஸ்ட்ரக்சர் நமக்கு பெருசா இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் நம்ம ஒண்ணு போய் அதுல நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே. 1 hour போய் 1 hour போறோம். 1 hour நமக்கு பெருசா இருக்கு. சரி. அதுக்கு மேல டைம் ஃப்ரேம் போக கூடாது. ஓகேங்களா? 1 hourல சப்ளைஸ் வந்து மார்க் பண்றோம். எக்ஸ்ட்ரீம் சப்ளை இங்க இருக்கு. வேற இங்க இருக்கு. அந்த இடத்துல அதான். ஓகே. 2 இருக்கு. இது 2 தான் சப்ளை. இது வந்து பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கு. இப்போ 2 சப்ளைனா இதுல நீங்க செல் பண்ணிடக்கூடாது. இதுல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இது வந்து சப்ளைக்கு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லிக்கு போயிட்டு நம்ம எடுத்திருக்கிற மெயினா எடுத்திருக்கிற சப்ளை என்ன சப்ளைன்றது நமக்கு தெரியணும். என்ன சப்ளை சொல்லுங்க ப்ரோ. 50% ஹிடன் சப்ளை. ஹிடன் சப்ளை அப்புறம் டெசிஷனல். ஓகேங்களா? அப்போ இது இன்ட்ராடே கொடுக்கும். மார்க்கெட் இப்போ இன்ட்ராடே கொடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரி எடுக்கல, ஆனா இன்ட்ராடே மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இன்ட்ராடே மூவ் பண்ணிட்டான், மறுபடியும் கன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு இன்ட்ராடே மூவ் பண்ண தேவையில்லை. அப்போ மார்க்கெட் எங்க போக போறான்? இங்க போக போறான். அப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரீம்ல நம்ம என்ட்ரிக்கு ட்ரை பண்ணனும். கீழ இருந்து நம்ம பை வேணும்னா பண்ணலாம். பை பண்ணலாம். அப்போ 4 hour போறோம். 4 hourல பெர்ஃபெக்ட்டான பை எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஓகேங்களா? பெர்ஃபெக்ட்டான பையான்றதும் பார்த்துங்க. 4 hourல இங்க ஹண்ட் பண்ணி இங்க எடுத்திருக்கான். ஃபோர்ஸா போயிருக்கான். இன்ஸ்டிடியூஷனோட மூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு இங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு அப்புறம் வர்றத நம்ம எடுக்கக்கூடாது. எதுவுமே எடுக்கக்கூடாது. ஓகே. இதை வந்து எடுக்கணும். அப்போ டிமாண்டுக்கு வந்திருக்கான். 15 minutes போவோம். 15 minutes refinement. refinement இருக்கு. refinement mitigation 5 minute போறோம். 5 minutes போறோம். பிரேக் நடந்திருக்கு. பிரேக் கவுண்டர். ஓகேங்களா? அப்புறம் இது இந்த மூமெண்ட்டை விட்டுறணும். இங்க கூட ஒன்று ஹன் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஹை எடுத்துருக்கு. இந்த ஹை எடுத்ததுக்கு நமக்கு இங்க டிமாண்ட் இருக்கு. 1 and 1 டிமாண்ட் இல்ல. இருக்கு. இங்க ஒன்று இருக்கு. ஒரே ஒரு டிமாண்ட். ஆனா அதுக்கு இன்டியூஸ்மென்ட் இல்லாம நம்ம எடுக்க மாட்டோம்ல. இன்டியூஸ்மென்ட்ன்றது உங்களுக்கு தூரம் லாங்கா போகணும். போயிட்டு வந்தா இன்டியூஸ்மென்ட் வேணும். உடனே ரெக்கவர் ஆகுதுன்னா அது 100% ஒர்க் ஆகும். ஓகே. ஓகேங்களா? இங்க ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இன்டியூஸ்மெண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு கிடையாது. இன்டியூஸ்மெண்ட் இல்லாமலும் ஒர்க் ஆகும். இன்டியூஸ்மெண்ட் இருக்கிறது ஹை ப்ராபிலிட்டி. ஓகே. ஹை ப்ராபிலிட்டிக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து போகிறோம். ப்ரீவியஸ் லோ கீழே போடுறோம். மேலே வைக்கிறோம். மார்க்கெட் என்ன பண்ணுறான்? பிரேக் ஈவன் கொடுக்குறான். மூவ் பண்ணுறோம். பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு 0 லாஸ். ஓகேங்களா? பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. வெளியே வரோம். ஓகேங்களா? ஸ்டில் டிமாண்ட் அவைலபிள் தான். இதை விட்டுறணும். ஸ்டில் டிமாண்ட் அவைலபிள். அப்போது மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டான். நம்ம இங்கே டிமாண்ட் போட்டிருந்தோம். மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டான். அப்போது லோ எடுக்கணும். இப்போ ஹன் பண்ணிட்டான். எடுக்கிறான்.
ஹை எடுத்துட்டோம். கவுண்டர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக், அடுத்த இப்ப ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இந்த லிக்விடிட்டி கீழே ஏற்கனவே ஹண்ட் பண்ணி நம்ம சோச் கொடுத்து ஒரு ப்ரீக்கு பிரேக் கொடுத்துருந்ததுல மார்க்கெட்டு. ஆமா. இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கொண்டு போறதா? கட் ஆகுது ப்ரோ உங்க வாய்ஸ் ரொம்ப. லிக்விடிட்டி ஹண்ட் உங்க வாய்ஸ் ரொம்ப கட் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே ஒரு ஓபி ஆமா ப்ரோ, நீங்க சொல்றதே புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு ஓபி கொடுத்துருக்கு. இப்ப கேக்குதா ப்ரோ? கரெக்டா? இப்ப கேக்குது. அதாவது பிரதர் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு நமக்கு ஹண்ட் கொடுத்து ஒரு ஓபி கொடுத்து பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பிரேக் ஈவன் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணணுமா, இல்ல ஏற்கனவே இருக்கிற இப்ப லிக்விடிட்டி ஹண்ட்னு போட்டிருக்கீங்களா? இங்க தான் மார்க் பண்ணணும். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு லைன் எடுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணலாமான்னு கேட்கேன். இதை மார்க் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க வச்சிருக்கீங்க அந்த இடத்துல. இல்ல இப்போ நம்ம இங்க வந்து என்ட்ரி போயிருக்கோம். இதுதான் எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இதுல என்ட்ரி போயிருக்கோம். இதுல நம்ம இப்படி மார்க் பண்ணக்கூடாது. இதுல பிஓஎஸ் இது பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த என்ட்ரி போயிட்டீங்கன்னா அடுத்தது இங்க நீங்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இந்த லோ அடிக்கிற இங்க பிரேக் ஈவன் கொடுக்குற வரைக்கும் நம்ம எந்த ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ண மாட்டோம். இங்க பிரேக் ஈவன் கொடுத்துருச்சு, இப்போ அமைதியா விட்டுறணும். ஏன்னா இந்த டிமாண்டே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த லோ வந்து லிக்விடிட்டி ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே. அப்ப இந்த லோ ஹண்ட் பண்ணுவான். இந்த லோ இப்ப ஹண்ட் பண்ணிட்டா நமக்கு என்ட்ரி இல்ல, அவ்வளவுதான். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னா நம்ம அசியூம் பண்ணிருப்போம். ஆனா மார்க்கெட் மேல போயிட்டான். இப்போ அப்போ ஏன் மேல போனோன்றது அதுக்கப்புறம் பார்க்கணும். ஸ்டில் நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட் பிரேக் இல்ல. ஆமா. ஓகேங்களா? அப்போ சம்திங் இன்னும் கொஞ்சம் டீப்பரா வந்திருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த டிமாண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா, இது வந்து இப்போ டீப்பரா வந்து 50% வந்து மிட்டிகேட் பண்றான் இந்த இடத்துல. இப்போ டீப்பரா வந்திருக்கான். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். லோ அடிச்சிருக்கு, ஹை அடிச்சிருக்கு, அடுத்த ஹையும் அடிச்சிருக்கு, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு கன்சால்டேஷன் இருக்கு. அந்த ரெண்டு கன்சால்டேஷனும் நமக்கு நல்ல ஒரு இன்டிஸ்மெண்டா இருக்கும். இப்போ டிமாண்ட் எங்க இருக்கு ப்ரோ? அந்த லெஃப்ட் சைடுல ஒரு Black கலர் ஒரு கேண்டில். அந்த கேண்டில் தான் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி போடலாம். இந்த இடத்துல லோ வைக்கலாம். கவுண்டர் ரெடி ஆயிருச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஓகே, மிட்டிகேட் பண்றோம். அவ்வளவுதான். இந்த ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நம்ம பிரேக் ஈவன் பண்றோம். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணிடுறோம். இப்போ எதுக்காக நம்ம பை வந்தோம்ன்றது நம்ம அதுக்கு உண்டான டிபி வந்து வைக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஓபி கேண்டி நம்ம வச்சோம். எதுக்கு? எக்ஸ்ட்ரீமுக்கு வருவான்ட்டு இங்க வைக்கிறோம். ஓகேங்களா? ஆமா. சோ 4 hour. ஆனா இது வந்து பிரேக் ஈவன் ஹிட் பண்ணிருக்கான். ஓகே. ஆமா, பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. பிரேக் ஈவன் பார்க்கலாம். ஹிட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, பிரேக் ஈவன் ஹிட். பிரேக் ஈவன் ஹிட் ஆயிருச்சு. அப்போ இது கவுண்டர் இந்த மாதிரி தான் பண்ணும். பிரேக் ஈவன் ஹிட் ஆயிருச்சுன்னா அடுத்த என்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாது, ஃபெயில் ஆகலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு கவுண்டர்ல என்ட்ரி இல்ல. என்ட்ரி நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆயிருச்சு, அவ்வளவுதான். அப்போ நமக்கு எங்க என்ட்ரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ளைல என்ட்ரி இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்துடலாம், இப்போ கூட வந்துடலாம் அப்படி கீழே. அதனால என்ட்ரி இல்லை இப்போ, அவ்வளவுதான். ஓகே ஓகே, சரிங்க ப்ரோ. இப்படிதான் ப்ரோ போகணும். ஓகே, இப்போ இதுலயே வீக்குக்கு போங்களேன். ஓகே, இப்போ வீக்ல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணி கொண்டு வரக்கூடாதா? வீக்ல இப்போ நீங்க 4 hour தான் ப்ரோ மஸ்ட். இப்போ நீங்க வீக்லிக்கு போனீங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயிரும், ரொம்ப தூரம் போக தேவையில்ல. டெய்லியில இருந்து 4 hourல இருந்து எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி டிபி கொடுக்கும். வீக்லில இருந்து டெய்லி 4 hourலாம் ரெஸ்பெக்ட் பண்ணி டிபி கொடுக்கும். இப்போ டெய்லிக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இதே டைம் ஃப்ரேம்ல தான் டிபி வைக்க போறீங்க, அந்த டிபி கொடுத்துரும். ஓகே ஓகேங்களா? இப்போ வீக்லிக்கே நம்ம மார்க் பண்ணுவோம். வீக்லிக்கு பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஒரு என்ட்ரி இருக்கும், அதுக்கு டிபி அது கொடுக்கும். இப்போ வீக்லி பாருங்க, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ஸ்ட்ரக்சரே சரியா இல்ல. வீக்லியில நான் ஆல்ரெடி இங்க போட்டிருக்கேன் ஒண்ணு. ம் அப்போ இது லோ, இது ஹை, இது லோ. அப்போ ட்ரெண்ட் செல்லுல இருக்கு. ம் ஓகேங்களா? சப்ளை ஆ மிட்டிகேட் பண்ணிருக்கீங்க. ம் இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேட் பண்ணிருக்கு. சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். அப்போ ம் ட்ரெண்ட் வந்து வீக்லியில செல்லுல இருக்கு. ஓகே ஓகேங்களா? பிரதர். இப்போ இந்த வீக் ஓபி வரைஞ்சிருக்கீங்க, ட்ரா பண்ணியிருக்கோம்ல. ஆமா. இப்போ அதுல டேல நமக்கு ரீஃபைன்மெண்ட் இருக்கா? அதுல நமக்கு டேல ரீஃபைன்மெண்ட். ரீஃபைன்மெண்ட் இருக்கு. இந்த இப்போ இது ரீஃபைன்மெண்ட்ல 4 இருந்து ஹவர்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இருங்க. ஆ பே இல்ல ப்ரோ. ஓகே. டெய்லிக்கு போவோம். இப்போ ஓகே. சோர்ச் கொடுத்து தான் வந்திருக்கு. இந்த இடத்துல சோர்ச் கொடுத்துருக்கு. ம் ம் சோர்ச் கொடுத்து சப்ளைல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ ஓகே ப்ரோ. மறுபடியும் வீக்லி போவோம். ம் இப்போ மார்க்கெட் வந்து செல்லில் இருக்கு. ஸோ சம்திங் அதை கவர் பண்ணுறதுக்கு டெய்லிக்கு எதுக்காவது சப்ளைக்கு வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு அவைலபிள் சப்ளை. இப்போ அந்த இடத்துல டெய்லி சப்ளை மேல நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ல மார்க் பண்ணி தூக்கிட்டு வந்து வைக்கலாமா? வைக்கலாம். வச்சிங்கன்னா ஓகே. ரிட்டன் இந்த ஏரியாவுக்கு தான் வருவீங்க. இப்போ டெய்லியில் ஏதோ ஒரு சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்குன்னு வச்சுங்களேன். மிட்டிகேட் பண்ணலை சப்ளை டெய்லியில். அப்போது மார்க்கெட் சும்மா வந்து இந்த இடத்துல வந்து டேர்ன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வீக்லியில் இன்டர்னலில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்படி இருந்து இப்படி கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ டெய்லியில் நான் இன்னொன்று சொல்கிறேன். டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் இங்கே ஒரு சப்ளை இருக்கு. வேற எங்க சப்ளை இருக்கா? இங்கே ஒரு சப்ளை இருக்கு. அப்போ மேபி மார்க்கெட் இதில் மிட்டிகேட் பண்ணி கீழே வர்றதுக்காக வந்திருக்கலாம். மேலே இவ்வளோ தூரம் கீழே இருந்து இப்படி வந்திருக்கலாம். ஓகே. அப்போ இந்த சப்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு சோர்ச் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு, இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு மேலே போகலாம். ஓகேங்களா? இந்த சப்ளைக்கு மேலே போகலாம். அப்படி மார்க்கெட் மேலே போகிறோம்னா நம்ம இங்கே செல் பண்ணும்போது இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகே. ஓகேங்களா? இதில் வந்து மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லியில் இது பிஓஎஸ், இது சாரி இது சோர்ச்சு, இது பிஓஎஸ், அடுத்தது சோர்ச்சு, அடுத்தது சோர்ச்சு. ஓகே, மீட் பண்ணிருக்கேன். ஓகே. இது ப்ரோ அப்படியே மீட் பண்ணிருங்க ப்ரோ. இது சோர்ச், இது பிஓஎஸ், இது சோர்ச். ஓகே, இது சோர்ச். இப்போ நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லில் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணணும்னா இந்த இடத்துல தான் வந்து ட்ரை பண்ணணும். இந்த சப்ளைல தான் வந்து ட்ரை பண்ணணும். இப்போது இந்த சப்ளைல நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா டிபி இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த லோவை தான். ஆமாம். ஓகேங்களா? இந்த லோவை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மேலே போகலாம். மேலே போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி சப்ளை கண்ட்ரோல் எடுத்துருச்சு. கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் மேலே போகுன்றது நமக்கு பாசிபிள் இல்லை. ஓகேங்களா? இங்கேருந்து கூட கீழே வரலாம். ஸோ மார்க்கெட் இப்படி ஒரு ரெக்கவர் கொடுத்து கீழே வர்றதுக்கும் வந்திருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லியை வந்து எடுத்துங்க டைம் ஃப்ரேமாக. அதுக்கப்புறம் 4 ஹவர் வந்து போங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எதுக்கு போயிருக்கோம்? 15 மினிட்ஸ் போயிருக்கோம். 15 மினிட்ஸில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ 4 ஹவர்னுடைய அந்த சப்ளைல டிபி இதுக்குள்ளே ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் டெய்லிக்கு போனீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்கும், வீக்லிக்கு போனீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இப்போ டெய்லியில் சொன்னீங்கல்ல, வீக்லியோட தான் எடுத்துகிட்டு வராதிங்க. வீக்லிக்கு போனீங்கன்னா வேற ட்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் பார்த்தா நம்மளால ட்ரேடே பண்ண முடியாது. 4 ஹவரை எடுத்துக்கிட்டு இல்லைனா டெய்லி கூட எடுங்க, இல்லைனா வீக்லி கூட எடுங்க. ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு அதுலேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் 5 மினிட் 1 மினிட் இந்த மாதிரி வந்துருங்க.
வரும்போது லோ டைம் ஃப்ரேம் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகேவா? புரியுதா? புரியுது ப்ரோ. அப்ப நம்ம அதாவது ஒரு இதுக்காக ஒரு சேஃபர் சைடுக்கு மட்டும் ஒரு வீக்லியோட இல்லைனா மந்த்லியோட ஓபியை மட்டும் ட்ராப் பண்ணி வச்சுட்டு, ஆனா டெய்லியில தான் நம்ம ஸ்ட்ரக்சரை மேக் பண்றோம். அதுல இருந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. டெய்லி நீங்க 4 ஹவர்ல தான் மேக் பண்ண போறீங்க. அதுக்கு டெய்லியே போயிட்டு எடுக்கிறீங்க என்ன டைரக்ஷன்ல இருக்குன்ட்டு. ஓகே 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 அவ்வளவுதான். ஓகே ஓகே சரிங்க ப்ரோ. இப்போ நம்ம சில இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே போயிடுது. ஆமா ப்ரோ. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சம்டைம்ஸ் இப்போ 4 ஹவரில் இப்போ 15 மினிட்ஸாக நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, ஓபி வந்துருச்சு. ஆனால் ஸ்ட்ரக்சர் பெருசாகும் போது நம்ம 1 ஹவருக்கு போய் அடுத்த ஓபி எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இப்போ நம்ம டேல இருக்கும்போது 4 ஹவரில் மார்க்கெட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் ஓபியை டச் பண்ணாமல் அப்படியே போயிடுது. போயிட்டு திருப்பி வரும்போது அந்த 4 ஹவர்லேயே நீங்கள் என்ட்ரி எடுக்க சொல்கிறீங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல 4 ஹவர் தாண்டி டேக்கெல்லாம் ஓபி மார்க் பண்ணணும். மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ, புரியல. அதாவது ப்ரோ இப்போ நம்ம டே ஓபி 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டு 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஓகே. ஆனால் மார்க்கெட்டு 15 மினிட்ஸோட கன்ஃபர்மேஷன் ஓபியை டச் பண்ணாமல் அப்படியே மேலே போயிடுச்சு. ஓகே. அப்படி போகும்போது ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி வரும்போது அந்த இடத்துல நம்ம 4 ஹவருக்கு, அதாவது 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்கு நம்ம போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஓபியை ட்ராப் பண்ணி, ஏன்னா ஸ்ட்ரக்சர் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 ஹவருக்கு மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம ஓபி எடுத்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா என்ட்ரி எடுக்கிறோம். இதே இது டேல 4 ஹவரோட ஓபியை மட்டும், அதாவது 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர் மட்டும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, அதாவது ரீஃபைன்மெண்ட் இல்லை, கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அப்போ 4 ஹவரில் நீங்கள் ஓபி எடுத்து வைக்கீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர் பெருசாகிடுச்சு அப்படின்னா டேக்கெல்லாம் நம்ம அடுத்த ஒரு ஓபி ட்ராப் பண்ணி வைக்கணும் 1 ஹவருக்கு போகிற மாதிரிக்கு. ஆமாம். ஆனால் நம்ம டிஸ்கார்டில் நீங்கள் 4 ஹவர்னா 4 ஹவரோட ஓபியை மட்டும் தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்க. அது எப்படி நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு இந்த இது மணி அது எனக்கு வரணும்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோ, அதை பார்த்தா நம்ம சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஓபி இப்போ லாஸ்ட்டாக நான் இப்போ வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீட்டு மார்க் பண்ணியிருந்தீங்களா? வரதுக்கு முன்னாடியா? ஏயுடி ஜேபிஒய்யா ஏதோ ஒன்று. ஏயுடி என்செட்டியா? என்செட்டில பண்ண மாட்டோம். இதுவா? அதான் ப்ரோ. இதுவா? இதுவா ப்ரோ? பிரதர் இந்த ஓபி தான் ப்ரோ. டிமாண்டா சப்ளைவா இது ப்ரோ? டிமாண்ட் தான். ஓகே, இந்த டிமாண்ட் கரெக்ட்டா? ஆமா. ஓகே, இது சோச் ப்ரோ. இது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ் ஓட இங்க லோ வந்து சோச்சு. ஓகேங்களா? வீக்லி போயிடுங்க. ட்ரெண்ட் வந்து எதுக்காக போயிட்டு இருக்கான்றது தெரியணும். வீக்லி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு. அதனால நம்ம கீழே இருந்து பை பண்ணிட்டு இருக்கோம். இது 1 வருஷமா பை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வரணும். அப்ப எது டிமாண்ட் இதுல பாருங்க. அந்த இதான் டிமாண்ட். சோச்சு கொடுத்திருக்கிறது தான் டிமாண்ட். ஆமா. இது டிமாண்டா இருந்துச்சு. அப்புறம் இங்க பிஓஎஸ் வந்துருச்சு. இது சோச் வந்துச்சு. இந்த சோச்சுக்கு இதுதான் டிமாண்டா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ஏன்னா நமக்கு இது லிக்விடிட்டியா எடுக்கிறான்னு வைங்களேன். இந்த பிஓஎஸ்க்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட், அப்ப இது இன்வெஸ்ட்மெண்ட். என்ன ப்ரோ? இது இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இதுல இருந்து நமக்கு பை வந்து போகணும். இதுதான் நமக்கு பர்ஃபெக்டான டிமாண்ட். ஓகேங்களா? இதுல இருந்து மார்க்கெட் பை போகணும். இந்த பைக்கு தான் நம்ம வந்து 4 ஹவர்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து டிமாண்ட் வந்து கொடுத்துடணும். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது கொடுத்துடணும். ஓகே. மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வரல. அப்போ மார்க்கெட் டிமாண்டுக்கு வரலாம். ஏன்னா இதுதான் எக்ஸ்ட்ரீமோட ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல இதுதான் எக்ஸ்ட்ரீம். இதுதான் எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னா
ஸ்ட்ரக்சர் தாண்டி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்தால் எடுத்துட்டு அடுத்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருந்து தான் மார்க்கெட் போகணும். ஏன்னா இந்த டிமாண்டையும் பிரேக் பண்ணுறான்னா செல்லில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸ்ட்ரக்சர் வைஸாக வரல, இன்டியூஸ்மெண்ட் வைஸாக வரும். ஓகே ஓகேங்களா? அப்போ இந்த டிமாண்ட்ல அப்படி தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம்ல நமக்கு இது கொடுக்கறதா இருந்ததுன்னா டெசிஷனல் ஓபில கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காம போயிருக்கும். புரியல ப்ரோ, என்னது மறுபடியும் சொல்லுங்க. அதுபோல் இப்போ இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துருச்சு, ஓபி மார்க் ஓபியில் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. ஆமாம், ஓபி என்ட்ரி கொடுத்துருச்சு. இப்போ கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி கொடுத்துருக்கு. அதனால நம்ம அந்த இதை இது பண்ணுறோம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு ஓபி இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு மார்க்கெட் வர்றதா இருந்துச்சுன்னா அந்த டெஸ்டினேஷன் ஓபிக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காது. ஆமாம். ஓகே, கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இப்போ நம்ம இதை உடைச்சது. சப்போஸ் இந்த நம்ம இப்போ எடுத்திருக்க கன்ஃபர்மேஷன் ஓபி எடுத்து வச்சிருக்கிறதுல மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீமையும் உடைச்சிரும். ஆமாம். ஓகே ஓகே சார். அப்போ 4 ஹவர் ஆ 4 ஹவரில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? எது கன்ஃபர்மேஷன்? இங்கே இருக்கு சோர்ச். ஆமா, இங்கே சோர்ச் பண்ணியிருக்கு. அடுத்தது சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. கிரியேட் பண்ணிட்டு இந்த லோ அடிச்சுட்டு இந்த டிமாண்ட் கூட வெயிட் பண்ணோம், வரல. அப்படியே மேலே போயிட்டு இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்துருச்சு. நம்ம இந்த இடத்துல இதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பை இடம். இந்த ஏரியாவை விட்டுட்டு எங்க கொடுத்தாலும் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. மார்க்கெட் திடீர்னு கீழே வந்துருவோம். ஓகே. அப்போ மறுபடியும் நான் டெய்லிக்கு போறேன். டெய்லியில மார்க்கெட் இப்போ கீழே வந்து டிமாண்ட்ல கண்ட்ரோல் எடுத்து மேலே போக போகுது. இதான் வந்து ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ கீழே வந்துட்டு மேலே போக போறோம். இதான் வந்து அடுத்த மூமெண்ட். அப்போ கீழே வரணும்னா கரெக்டான டிமாண்ட் இங்கே தான் இருக்கு. ஒரு சப்ளைல ஆமா மிட்டிகேட் பண்ணணும். இத சோச்சனை எடுத்துப்போமே. இத சோச்சனை எடுத்த ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இந்த சப்ளைல இருந்து செல் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ இந்த செல் இந்த டிமாண்ட தாண்டாது. அந்த இவ்வளவு தூரம் டெசிஷனலோட நின்றோம்னா இதோட நின்றோம். நமக்கு தெரியும் இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்சுவல் டிமாண்ட் அப்படின்றது. இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம பை பண்ணலாம். அப்போ இங்க இருந்து செல் பண்ண போறாங்க. ஓகே, தெரிஞ்சிச்சு இங்க செல் பண்ண போறாங்க. அதனாலதான் இந்த என்ட்ரி வந்து நான் கொடுத்திருந்தேன். ஸோ JBUSD for daily supply 4 hour refundment 15 minutesல entry 15 minutesல entry இடத்துல இங்க இருக்கு. இங்க இருக்கு. இங்க இருக்கு. எக்ஸ்ட்ரீம்ல நமக்கு ஒரு சப்ளை இருக்கு. எக்ஸ்ட்ரீம்ல சப்ளை இருக்கு, இங்க சப்ளை இருக்கு. ஸோ இதான் வந்து கொடுத்துருந்தேன் நம்ம செல் பண்ணலான்ட்டு. இது ரெண்டுத்துல நம்ம செல் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்தேன் பெட்டர் என்ட்ரிக்கு. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் சப்ளை வந்திருக்கான். 5 மினிட் போறோம். இதுல இதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை இன்னும் வரல. மார்க்கெட் வருவான். பார்க்கதான் இப்படி இருப்பான். இப்படி இங்க பாருங்க, இப்படி இருப்பான், ரொம்ப கீழே இருப்பான், திடீர்னு மேல வருவான். இது டைரக்ட் என்ட்ரி கொடுத்திருந்தேன். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேன். இது எதுக்குன்னா இப்போ நான் கொடுப்பேன். இந்த இடத்துல என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் ஹோப்பபிளா இருந்தா நான் வந்து கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். இந்த இடத்துல சப்ளை இது ஒர்க் ஆகலாம்னு சொன்னதுக்கான ரீசன் இது வந்து லண்டனை நியூயார்க் ஹன் பண்ணிட்டு கீழே போயிருக்கான். ஸோ மேபி இது ஒர்க் ஆகலாம். அதனால என்ட்ரி டைரக்டா கிடையாது, கன்ஃபர்மேஷன் தான். ஓகே ஓகே, கன்ஃபர்மேஷன் பார்த்து போய்க்கலாம். ஓகே ஓகேங்களா? ஸோ இது அப்புறம் மேலே நமக்கு இன்னொரு சப்ளை இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீஃபண்ட்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலே இன்னொரு ரீஃபண்ட் இருக்கு, அதையும் வந்து கணக்கில் வச்சுக்கணும். போகலாம். அப்புறம் இன்னொன்று 50% ரீச் பண்ணியிருக்கான்றதை வந்து பார்த்துடலாம். ரீச் பண்ணியிருந்தா இங்க இருந்தே போக சான்ஸ் இருக்கு. 50% ரீச் பண்ணியிருக்கு. ரீச் பண்ணல, கொஞ்சம் கேப் இருக்கு.
ஓகே. ஆனா ஆல்மோஸ்ட் ரீச் தான். ம். இது கூட கொஞ்சம் கேப் இருக்கு. ஓகே, இதுவே 50% ரீச் தான். ம். ம். ஓ, இதுல கூட நமக்கு இந்த சப்ளை நமக்கு வேலிட் ப்ரோ. ஓகே. இதுல ஒரு கன்ஃபர்மேஷன். இதுல நான் டைரக்ட் போகும்போது இதுல கன்ஃபர்மேஷன் போறோம்னா இது நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ம். அப்போ இதுல வந்து கன்ஃபர்மேஷன். சரி, ஓகே ப்ரோ.